ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ சவுந்தரநாயகி உடனவர் சுந்தரேஸ்வரர் சக்தி விநாயகர் திருவிடுகள் வணங்கி மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவிடத்தில் விண்ணப்பித்து திருமூல நாயனார் திருவடியில் வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இன்றைய நம்முடைய பாடப்பகுதி திருமந்திரம் 6ஆம் தந்திரம், தலைப்பு தவவேடம். தவவேடம் என்பது அந்த தலைப்பில் 9வது தலைப்பு. தவவேடம் என்பது 9வது தலைப்பு. அது இப்போ தான் தொடங்குகிறோம். 2 மந்திரம் முடிச்சிட்டோம். அந்த 2 மந்திரம் நம்ம வியாழக்கிழமை திரும்ப பதிஞ்சுக்கிடலாம். 3வது மந்திரம் படிக்கணும். 3வது மந்திரம் எப்படி தொடங்குகிறது? யோகிக்கு இடுமது தவவேடம் திருநீர். திருநீர் தலைப்பில் முதல் 2 மந்திரம் முடிச்சாச்சு. திருநீர் என்ற தலைப்பில் எல்லாமே முடிச்சாச்சு. எதில்? திருநீர் என்ற தலைப்பில் மொத்தமே 3 மந்திரம்தான். ஒன்று கங்காளனுங்கிறது, 2வது நூலுங்கிறது, அடுத்தது அரசுடன்ங்கிற மந்திரம். நாம் இங்கே நடத்துகிற இப்போ டீச்சர் வர்றாங்கன்னா அடுத்த வகுப்புக்கு வரும்போது அவங்க படிக்காத புது மந்திரம் வரணும், படித்த மந்திரம் வராமல் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த வகுப்பில் தந்திரமே மாற்றிடலாம். இங்கே 8வது தந்திரம் 9ஆம் தந்திரம் ஒரு புது தந்திரத்தை போட்டுடலாம் டீச்சர். இப்போ நாங்கள் 6ஆம் தந்திரம் பார்க்குறோம். இங்கே வராத நாட்களில் வெளியே படிக்கிறப்போ மந்திரம் ஓடிடுது. அதனால் என்ன பண்ணிடுவோம்னா 8ஆம் தந்திரம் 9 ஒரு தனி தந்திரம் இங்கே போட்டுடலாம். அப்போ நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் வர்ற அன்றைக்கி புது மந்திரம் தான் வரும். நடத்தின மந்திரம் என்ன செய்யாது, வராது. இப்போ இந்த அரசுடன் தொடங்குகிற மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. பசுவின் சாணம், அரச மரத்தினுடைய சமித்துக்கள், சமித்துனா குச்சிகள், இவற்றால் சிவ அக்னியில் அல்லது சிவாக்னியில் வெந்து தன்னுடைய கெட்டித்தன்மை மென்மையாக மாறிய திருநீற்றை பசுவின் ஜானத்தில் அல்லது அரசமரத்து சமித்தில் சிவாக்கினி வளர்த்து அதில் இதையெல்லாம் போடும்போது அது தன்னுடைய கட்டித்தன்மை மாறி சாம்பலாக மாறிடுது. அந்த திருநீற்றை உடல் முழுவதும் பூசி சுத்தம் அடைந்த நல்லவர்களினுடைய உடம்பு ஞானத்தை அடையும் உடம்பாகும். ஞானத்தை அடையும் உடம்பாகும். அவர் சிவனையே நாடுவதால்
அவருடைய குலம் உயர்ந்த குலமாகிறது. அவருடைய உடம்பு உயர்ந்த குலத்து உடம்பாகிறது. இந்த மந்திரத்தில் ஆலத்தி என்று ஒரு வார்த்தை இருக்குது. ஆலத்தினா பசுவினுடைய சாணம், பசுவின் சாணம். மேலும் ஆலத்தி என்பதை பிரித்தால் ஆல் கூட்டல் அத்தி என்று பிரிகிறது. அதனால் அதையும் சேர்த்து பொருள் சொல்லப்படுகிறது. அரசு என்று சொன்னதுனால பிற வேள்விக்குரிய பிற மரங்களினுடைய அரசு என்று சொன்னதனால் வேள்விக்குரிய பிற மரங்களினுடைய சமித்துக்களையும் சேர்த்து கொள்ளலாம். திருநீற்றினுடைய வேறு பெயர் காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அக்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருநீற்றை சாம்பல், சுடலை பொடி என்று பொதுவாக பலவாக சொன்னாலும் தக்க பசுவின் சாணத்தை தக்க வகையில் பெற்று மந்திரம் சொல்லி கோசலம் கொண்டு பிசைந்து உலர்த்தி சிவவேள்வியில் இட்டு பெற்றதே உண்மை திருநீராகும். நிரவுதல் என்று ஒரு வார்த்தை இருக்குது. நிரவுதல்னா மிகுதியாக பூசுதல். அந்தணர் அல்லாதவரும் இந்த நெறியில் சரியாக நின்றால் அவர் சிவன் உருவாகின்றார். பிரம்ம உயர்குலம் என்று அழைக்கப்படுகிறார். முடிவுரை: திருநீற்றை பூசிக்கொள்ளாதவர்கள் சிவனை உணரமாட்டார் என்பது கூறப்பட்டது. திருநீரை பூசிக்கொள்ளாதவர்கள் சிவனை உணரமாட்டார் என்பது கூறப்பட்டது. நம்ம எழுதினதெல்லாம் மீண்டும் சொல்லலாம், ஏன்னா மந்திரம் முக்கியமானதுங்கிறனால. பசுவின் சாணம் அரசு முதலிய சமித்து குத்துகளால் பொருந்தப்பட்ட சிவாக்கினியில் வெந்து தனது கெட்டி மாறி மென்மையான திருநீற்ற உடம்பு முழுவதும் பூசணும். அப்படி பூசும்போது அவர் பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு உரியவராகிறார். பிறப்பால் அந்தணராக குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று சொன்னதுனால குலங்கிறது முக்கியம். ஆனால் குலமிலர் ஆயினும் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியம். அவரும் அந்த பிரம்ம ஞானத்துக்கு உரியவராக கருதப்படுகிறார் என்று சொல்லுகிறார். அதை இதில் வணக்கம் சார், அதை இதில் பார்க்கிறோம். பிறகு ஆலத்தி என்பதற்கு பொருள் சொன்னதை பார்த்தோம். அதுபோல் அரசுன்னு சொன்னதுனால வேள்விக்குரிய பிற அரச மரத்துக்குச்சி, ஆலமரத்துக்குச்சி,
வேள்விக்குரிய குச்சிகள் எதெல்லாம், சமித்துக்கள் எதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் சேர்த்து சொல்லிக்கொள்ளலாம். பிறகு காரம், அக்காரம் என் திருநீர், திருநீற்றை குறிக்கிற வார்த்தை தான் அது. அக்காரம் என்று முதல் வரியில் இருக்குது. அது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழாக மாறி வந்திருக்குது, அக்காரம் என்று வந்திருக்கிறது. திருநீற்றை சாம்பல், சுடலை பொடி, அப்படி எது வேணாலும் நம்ம சொல்லிவிடலாம். அதுக்காக சாம்பலும் சுடலை பொடியெல்லாம் திருநீர் ஆகிராது அப்படின்னு சொல்ல வர்றார். அதெல்லாம் திருநீர் ஆகிவிடாது. நமக்கு, இறைவனுக்கு எது வேணாலும் திருநீர் ஆகும். நமக்கு சரியான திருநீர் எதுனா தக்க பசுவின்னா எல்லா பசுமாட்டிலையும் சாணம் எடுக்கக்கூடாது. பெரிய புராணத்தில் இருக்குது. அந்த கன்றுக்குட்டி ஈன்று எவ்வளவு நாள் ஆகிருக்கணும் அப்படிலாம் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. கன்றுக்குட்டி ஈன்று உடனே இருக்கிற பசுக்கிட்ட சாணம் எடுக்கக்கூடாது. அந்த தீட்டு இருக்கும் அதுக்கிட்ட, அதுக்கு குறிப்பிட்ட நாள் போகணும். அதுபோல் அந்த அதான் பசுமாடு கூட தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சாணத்தின் தக்க வகையில் பெற்று, சாணத்தை எப்படி பெறுவது? இப்போ ஒரு மாட்டுத்தாவணி இருக்குதுன்னா மாடு சாணம் போட்டிருக்கோம், நம்ம சாணத்தை எடுத்துக்கிட வேண்டியதானே? அப்படி கிடையாது. சாஸ்திரப்படி சாணம் போடும்போது கையில் பிடிக்கணும், அதுதான் சரி. அதுதான் என்னது, தக்க வகையில் எடுத்துன்னு சொன்னார். அது கீழே போட்ட போது எடுக்கலாம். ஆனால் எந்த தர திருநீர் ஆகாது, முதல் தர திருநீர் ஆகாது. அது சாணம் போடும்போது கையை வச்சு பிடிச்சி எடுத்துட்டோம்னா அது முதல் தர திருநீர் ஆகிடும். கீழே விழுந்தோன்னா மணல்லாம் சேர்ந்துருதில்ல, மணல் பிறகு எதுவெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் சேர்ந்துடும். அதே மாட்டுத்தாவணியில் இன்னொரு மாடு 4 நாளைக்கு முந்தி தான் குட்டின்னு இருக்குதுன்னு வச்சுருங்களேன், அது போட்ட சாணத்தில் இது சேர்ந்துருமல்ல. அதனால தான் அவங்க தக்க பசுவினுடைய சாணமாக இருக்கணும், தக்க வகையில் பெறப்பட்டு. மந்திரம் சொல்லிக்கிட்டு தண்ணீர் வச்சு பிசையக்கூடாது. அந்த பசுவினுடைய ஜலம் இருக்கு பாருங்க, அதை வச்சு அந்த சாணத்தை பிசையணும். பிசைந்து காய வச்சு வேள்வி வளர்த்து வேள்வியில் போட்டு சாம்பலான பிறகு தான் அது எதாகிறது, திருநீர் ஆகிறது. அதிகபட்சம் நம்ம என்ன செய்வோம்னா சாணத்தை எடுத்து காய வச்சு அதில் அக்னியை உண்டு பண்ணி சாம்பல் ஆக்கிட்டு இதுதான் திருநீர்ன்ட்டு போயிடுவோம். ஆனால் இவ்வளோ விதிகள் இருக்கிறது. பெரிய புராணத்துலலாம் இது சொல்லப்பட்டிருக்கிறது. 3 மந்திரம் இருக்குது திருநீர் பற்றி சொல்கிற மந்திரம், கண்டினியூவாக வரும் பெரிய புராணத்தில். அதையெல்லாம் இங்கே சொல்கிறாரு. நிறவுதல்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு நிறைய பூசுதல்னு அர்த்தம். அதையெல்லாம் இதில் சொல்லி கடைசியாக திருநீர் இடாதவர் கடவுளை என்ன செய்ய மாட்டார், உணரமாட்டார் என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்போ அது பஞ்சாக்கர தீபம் என்று சொல்லக்கூடிய திருவாவடுதுறை ஆதீன உரையில் என்ன செய்தி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் இருக்கிற கருத்தை பார்க்கலாம். அங்கே என்ன முன்னுரை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மந்திரம் திருநீர் தருகின்ற உயர் குலம் இவற்றை பற்றி பேசுகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு, ஆல், அத்தி, அரசமர சமித்து, ஆலமர சமித்து, அத்திமர சமித்து இதெல்லாம் போட்டு வேள்வி செய்யணும். அதில் தான் நமக்கு இந்த கோமயத்தை இட்டு நம்ம எதை எடுத்துக்கிடுறோம், திருநீராக எடுத்துக்கொள்ளுகிறோம். தொடர்ந்து வர்ற செய்தி எழுதிடுங்க. இறைவன் உருவம் இல்லாதவன், அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்த ஞானிகள் இந்த திருநீற்றை பூசிக்கொள்ளும் போது பிரம்ம தியானத்தில் இருக்கிறதுனால அவர்கள் குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோர் நலம் பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். திருநீர் என்பது சிவவேள்வி சாம்பல். அதனை பூசி இறைவன் திருவடியை பெற்றவர்கள் ஞானிகள். சமித்துகள் என்பதற்கு சரியான தமிழ் வார்த்தை, சமித்து என்பதற்கு சரியான தமிழ் வார்த்தை சுள்ளிகள்.
சுள்ளிகள். இந்த மந்திரத்தில் அக்காரம் என்று ஒரு வார்த்தை இருக்குது, அகாரம் என்ற வார்த்தை தான் அக்காரம் என்று வந்திருக்குது. அகாரம்னா அதை சமஸ்கிருத வார்த்தை, அது சான்ஸ்கிரிட் உள்ள வார்த்தை. அகாரங்கிறத எப்படி பிரிக்கணும்னா அந்தக்ஷாரம், அந்த சமஸ்கிருதத்தில் இக்கு இட்டு இக்கு இட்டு ஷா மூணையும் சேர்த்து ஒரே எழுத்தாக எழுதுவோம் தெரியுமா? அந்த ஷாலை உச்சரிக்கணும். க்ஷாரம், க்ஷாரம் அப்படி உச்சரிக்கணும். அந்தக்ஷாரம். இது திருநீர் வகைகளில் ஒன்று. சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க. முதலாக இப்போ தான் படிக்கிறோம் இப்படி ஒரு வார்த்தையை. அந்தக்ஷாரம் திருநீர் வகைகளில் ஒன்று. அது என்னாகும்னா அந்த அந்தக்ஷாரம்ங்கிற வார்த்தை தமிழில் வரும்போது காரம் என்று மாறிக்கொள்ளும். அதைத்தான் திருமூலர் அக்காரம் என்று சொல்கிறார். நாம் கொஞ்சம் கவனிக்க மாட்டோம்னா அக்காரம்னா எழுத்துக்கு போயிடுவோம், அகரம் போன்ற எழுத்துக்களுக்கு போயிடும். ஆனால் என்ன சொல்லணும்? திருநீற்று வகைகளுள் ஒன்று. அடுத்தது நிறவயன் என்று ஒரு வார்த்தை இருக்குது. நிறவயன் அங்கம் இல்லாதவன், அதாவது உருவம் இல்லாதவன். அடுத்து நீதர் என்று ஒரு வார்த்தை இருக்குது. நீதர்னா நீதியே வடிவமானவர்கள். பிரம்மகுலம் என்ற சொல்லுக்கு பிரம்மமாக பிரம்ம தியானத்தில் இருக்கின்ற குலம். குலம்னா கூட்டம். பிரம்மமாக பிரம்ம தியானத்தில் இருக்கின்ற குலம். இந்த மந்திரம் திருநீறு ஒருவரை பிரம்ம தியானம் செய்ய வைத்து பிரம்ம குலத்தவராக ஆக்குவதை இந்த மந்திரம் சொல்லுகிறது. அதான் முடிவுரை. அந்த மந்திரத்தினுடைய பொருளை ஒரு தடவை படிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். அரசுடன் ஆலத்தி ஆகும் அக்காரம். அரசங்குச்சி, ஆலமரத்து குச்சி, அதாவது சமித்து. சமித்து என்பதற்கு தமிழ் வார்த்தை தான் சுள்ளிகள். அரசமரச் சொல்லி, ஆலமரச் சொல்லி, அத்திமரச் சொல்லி இதையெல்லாம் வேள்வி குண்டத்தில் இட்டு சிவாக்கினி வளர்த்து. சிவாக்கினின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த அக்னியையே யாராக பார்க்கணும்? சிவனாக பார்க்கணும். அதான் சிவாக்கினி. அக்னியை சிவமாக பாவித்து தக்க முறையில் பெறப்பட்ட கோமயத்தை எதில் பிசைந்து, கோஜலம் கொண்டு பிசைந்து காய வைத்து வரட்டி மாதிரி பண்ணி அந்த வேள்வி செய்யும்போது எதில் போடணும்? அந்த வேள்வி குண்டத்தில் போட்டு அந்த குச்சி இதெல்லாம் சாம்பலாகி அதிலிருந்து எது வரணும்? திருநீர் வரணும். அதை பிசையும் போது மந்திரம் சொல்லி பிசையணும். அதற்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்குது. என்னென்ன மந்திரம் சொல்ல வேண்டும்லாம் இருக்குது, பெரிய புராண உரையில் இருக்குது. அதையெல்லாம் சொல்லி விரவு கனலில் வியன் உருமாறி அந்த கனலில் இடும்போது அதனுடைய கெட்டித்தன்மை போய் அப்படியே அது மென்மை ஆகிறது. அப்போது உருவமற்ற இறைவனுடைய அருளை பெற்றவராகிறவர் ஆகிறார். அவர் நீதர். நீதர்ன ஞானமுடையவர் ஆகிறார். அவர் குலமிலராயினும் குலத்திற்கேற்ற நலத்தை பெறுகிறார். அந்தணராக இல்லைனாலும் அந்தணர் அல்லாதவரும் இந்த திருநீரை பூசிக்கொள்ளும்போது, உடல் முழுவதும் பூசிக்கொள்ளும்போது அவர் பிரம்ம தியானத்தில் இருக்கிறதுனால அவர் உடம்பால் உயர்குலம் இல்லை என்றாலும் அவருடைய தியானத்தால் அவர் என்ன குலமாகிறார்? பிரம்மகுலமாகிறார் என்று திருமூலர் அருளுகிறார். அடுத்த தலைப்புக்கு போகிறோம். ஞான வேடம் என்பது தலைப்பு. ஞான வேடம். ஞான வேடம் என்பதுக்கு முன்னுரை சொல்கிறாரு. தவம் செய்பவர்களுக்கு வேடம் சிறப்பு தரும்.
இந்த ஞான வேடம் என்ன சொல்ல வருகிறதுனா, ஞானம் அடைந்த பிறகு வேடம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், அது அவருடைய உணர்வை பொறுத்தது. அந்த ஞானம் அடைந்தவர் என்ன நினைக்கிறாரோ அதை பொறுத்தது என்பதை 8 மந்திரங்களில் திருமூலர் சொல்ல போகிறார். 8 மந்திரங்களில் சொல்கிறார். முதல் மந்திரத்தினுடைய தெளிவுரை சொல்ல போகிறோம். ஞானம் இல்லாதவர் ஞானிகளுக்குரிய வேடத்தை கொண்டிருந்தாலும் அதில் இருக்கிறதே அப்படியே சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நரகத்திற்கு உரியவர் ஆவார். ஞானம் இல்லாமல் எந்த வேடத்தில் இருக்கக்கூடாது. இப்படி திருமூலர் கடுமையாக சொல்லுவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடந்த சில வகுப்புகளில் இந்த வேடத்தை நம்ம ரொம்ப கண்டித்து சொல்லியிருந்தோம். சும்மா கழுத்து நிறையா எதையாவது அள்ளி போடாதீங்கன்ட்டு. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த வேடம் உனக்கு வேடத்துக்கு தகுதி இல்லைன்னா உனக்கு என்னங்கிறாரு, நரகத்திற்கு உரியவர் ஆகிவிடுவார். ஞானம் உடையவர்கள் வேடம் இல்லை என்றாலும் பரமுத்தியை அடைவார் அல்லது இறைவன் திருவடியை அடைவார். எனவே ஞானம் வந்த பின்புதான் வேடம் கொள்ள வேண்டும். ஞானம் வந்த பின்னர் சிவனைப் போல வேடம் கொள்ள வேண்டும். குறிப்புரை: இந்த மந்திரம் ஞானிகளுக்குரிய வேடத்தை சொல்லுகிறது. ஞானிகளுடைய திருவேடம் அந்த வேடத்தை காண்பவர்களுக்கும் ஞானத்தை தரும். ஞானத்தை தரும். ஞானமில்லாதவர் பூண்டும் நரகத்தார் ஞானமுள்ளோர் வேடம் இன்றனில் நன்முத்தர் ஞானமுளதாக வேண்டுவார் நக்கன் போல். நக்கன் என்பது இறைவன் ஆடையில்லாதவன் என்று பொருள் சொல்கிறாங்க. உரையாசிரியர் சொல்கிறார், அப்படி பொருள் சொல்லக்கூடாது, அதாவது வியாபகன்னு பொருள் சொல்லணுங்கிறார். நக்கன் என்பதற்கு சமணவர்கள் பௌத்தர்களுக்கு சொல்கிற மாதிரி ஆடையில்லாதவன் பொருள் சொல்லக்கூடாது, இறைவன் திகம்பரன் வியாபக நிலையை உடையவன் பொருள் சொல்லணும் என்று பொருள் சொல்கிறார். இறைவன் யாசக கோலத்திற்கு செல்லும் போதும் கீழ் கோவணம் அணிந்துதான் சென்றார். சைவ மரபில் ஆடையில்லாத கோலம் இறைவனுக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஆடையில்லாத கோலம் கிடையாது, அடியாருக்கும் கிடையாது, இறைவனுக்கும் கிடையாது. 4ஆம் திருமுறையில் 8வது பதிகத்தில் 5வது மந்திரத்தில் உரிதோல் உடுப்பர் என்று சொல்லப்பட்ட நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க.
மூன்றாம் திருமுறையில் 25வது பதிகத்தில் 2வது மந்திரத்தில் ஆதி அந்தம் இலா அடிகள் வேடங்களே என்று ஆதி அந்தம் இலா அடிகள் வேடங்களே என்று ஞானசம்பந்தர் சொல்கிறார். முடிவுரை: ஞானிகளுக்கு உரிய வேடத்தை ஞானம் இல்லாதவர்கள் புனைந்து, அடுத்த வார்த்தை தான் முக்கியம், புனைந்தா தப்பு கிடையாது. ஞானம் இல்லாதவர் புனைந்தா தப்பு கிடையாது சார். அந்த அடுத்த வாரம் வஞ்சனை செய்தால், வஞ்சனை செய்தால் இன்ஸ்பெக்டருடைய ட்ரெஸ்ஸு, போலீஸ் அதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை நம்ம போட்டதுனால தப்பு இல்லை. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எவனையும் அடிக்கிறது, பிடிக்கிறது, ஜெயிலில் போடுறதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. அதற்கான தகுதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிப்பின் அந்த வேடத்தில் இருந்து கொண்டு வஞ்சனை செய்தால் நரகம். ஒருத்தர் ஞானம் வரல, ஆனால் ஞானிக்குரிய வேடத்தில் இருக்கிறாரு, யாருக்கு கெட்டது பண்ணலன்னா கூட நரகம் உறுதியாக கிடையாது. அப்படி நரகம் கிடையாது. அதனால் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கக்கூடாது. அந்த வேடத்தில் இருந்து கொண்டு வஞ்சனை செய்தால் அவர் எங்கு செல்வார்? நரகம் போவார். ஆனால் ஞானிகள் வேடத்தில் இருப்பதும் வேடம் இல்லாமல் இருப்பதும் அவருடைய உள் உணர்வை பொறுத்தது. அவர் உள் உணர்வை பொறுத்தது. அவர் அந்த வேடம் இல்லாமலே அவரால் அப்படி இருக்க முடியும்னா பிரச்சனை கிடையாது. சிலருக்கு அந்த வேடம் இல்லைன்னா அவருக்கு நம்ம சராசரி மனிதன் ஆயிடுவோங்கிற பயம் வரும். அப்போ எதில் தான் இருந்தாகணும்? வேடத்தில் இருந்து தான் ஆகணும். மந்திரத்தை படித்து பாருங்கள். ஞானமிலார் பூண்டும் நரகத்தர். பாருங்கள், ஞானமிலார் பூண்டும் நரகத்தர். ஞானம் இல்லாமல் இந்த வேடத்தை பூண்டாலும் நரகத்தர் என்றது அந்த விளக்க உரையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த வேடத்திற்கு தகுதி இல்லாமல் வேடம் பூண்டது கூட பெரிய தப்பு கிடையாது. அந்த வேடத்திற்கு தகுதி இல்லாமல் வேடம் பூண்டு கொண்டு வஞ்சிக்கக்கூடாது. வஞ்சித்தெல்லாம் என்ன அர்த்தம்? வேடத்திற்கு தகுதி இல்லாமல் அந்த வேடம் பூண்டதே ஒரு வஞ்சனை தானே. அதற்கு பிறகு அவருக்கு தகுதி இல்லை என்று சொல்லும்போது அவர் நிச்சயமாக தவறுகளை என்ன செய்வார். அந்த வேடத்தை பயன்படுத்தி கொண்டு பொருள் பார்க்கலாம், அந்த வேடத்தை பயன்படுத்தி புகழை பார்க்கலாம். அவருக்கு அதுதான் முடியும். அவர் அந்த வேடத்திலிருந்து நிச்சயமாக தவறுகளை தான் என்ன செய்வார். அதனால தான் அவர் சொல்லிட்டார் நரகம்னார். வேடம் போட்டதுனால கூட திருமூலர் நரகம்னு கட்டாயப்படுத்தலை. அவர் திருமூலர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, தகுதி இல்லாதவன் அந்த வேடத்திற்கு போகும்போது உறுதியாக வஞ்சிக்கிற வேலைகளில் என்ன செய்வான்? ஈடுபடுவான். அவன் ஞானத்துக்கு போகிறதை இவன் கெடுப்பான். ஞானத்துக்கு போனால் கூட அது வேண்டியதில்லை, நீங்கள் எங்கே இருங்க, இந்த மார்க்கத்தில் இருங்கன்னு சொல்லுவான். ஏன்னா இவனுக்கே என்ன தெரியாது? அது தெரியாது. இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் திருமூலர் இவ்வாறு சொல்கிறார். ஞானமுள்ளோர் வேடம் இன்றனில் நன்முத்தர். ஞானம் அடைஞ்சிட்டாரு, அவர் திருநீர், கண்டிகை, ஐந்தெழுத்து இதெல்லாம் அவருக்கு இருந்தால் நல்லது, இல்லைனாலும் ஒரு பெரிய தவறு கிடையாது. இறைவன் நீங்கள் அந்த வேடத்தில் இருக்கலை, நீங்கள் ருத்ராட்சம் கட்டலை, நீங்கள் காவி கட்டலை, அதனால் உங்களுக்கு முத்தி கிடையாதுன்னு என்ன செய்ய மாட்டாராம்? சொல்ல மாட்டாராம். அதை நமக்கு சித்தாந்தத்தில் படிக்கிறோம். இல்லைன்னு சிவப்பிரகாசத்தில் ஒரு மந்திரம் இருக்குது, சித்தியாரில் இருக்குது. இல்லைன்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இது எதுவுமே என்ன கிடையாது? கட்டாயம் கிடையாது. அந்த வேடமின்மை அவரை பாதிக்காமல் இருந்தால் சரி. புரியுதா? அந்த வேடம்ங்கிறது அவருக்கு ஒரு பாதுகாப்புனா என்ன அர்த்தம்னா, அந்த வேடம் அவரை பக்குவம் இல்லாதவர்களிடத்திலிருந்து காப்பாற்றும். பக்குவம் இல்லாதவர்களிடத்திலிருந்து என்ன செய்யும்? காப்பாற்றும். அதையும் இவர் சமாளிக்க ரெடியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. வேடத்தில் இருந்தாச்சுன்னா அவரை கண்டு இவர் ஒரு ஞானியாக இருப்பார்னு பயந்துக்கிடுவாங்க. அவர் சாதாரண வேடத்தில் இருந்தால், இப்போ அவர் பஸ்ஸிலே போகிறான்னு வச்சுக்கலாம், ஒரு ஞானி. அவர் வேடத்தில் இருந்துட்டாருன்னா அவருக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சராசரி ஆளாக இருந்தால் அவர் தள்ளி உட்காரியா அப்படின்னா அவர் தள்ளி உட்காப்பான். அவருடைய அதையும் அவர் தாங்க ரெடினா பிரச்சனை கிடையாது. அவர் உடனே கோவப்பட்டு நான் ஒரு ஞானி, என்னை தள்ளிருன்னு சொல்லிட்டான், அதனால் சபிக்கிறேன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுதான் அவருக்கு முதல்ல என்ன எடுத்துக்கிட்ட சொல்கிறோம்? பாதுகாப்பு எடுத்துக்கிட்ட சொல்கிறோம்.
அந்த வேடத்தில் அவர் இல்லாத போது அவர் நிறைய அசௌகரியங்களை சந்திக்க நேரிடும். அதை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு யாராக இருக்கணும்? தயாராக இருக்கணும், தயாராக இருந்து கொள்ள வேண்டும். அதான். ஆனால் கண்டிஷன் என்னென்னா, அவர் வேடத்தில் இருந்தாலும் வீடு வேறு உண்டு, இறைவன் திருவடி உண்டு. வேடத்தில் இல்லை என்றாலும் திருவடி உண்டு. ஞானமுள்ளதாக வேண்டுவார் நக்கன் போல் ஞானமுள்ள வேடம் நன்னி நிற்பாரே. அதில் என்னடி இருக்கிறோம்? அதனால் ஞானம் உண்டான பின்னர் அதற்குரிய வேடத்தை விரும்புவோர். அதனால் என்ன சொல்லிட்டார்னா, வேடத்துக்கு எப்போ போங்க? ஞானம் உண்டான பிறகு அந்த வேடத்துக்கு போங்க. சிவபிரானை போலவே அந்த வேடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? இருங்கள் என்பது அதனுடைய உரை, கருத்துரை, எல்லா உரையும் அதுதான். இப்போ நம்ம அந்த பஞ்சாக்கர தீபத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த திருமந்திர பணி நிறைவாயிரும். வாங்க சிவா, வாங்க சிவார்ப்பணம், குருவே போற்றி, குருவே போற்றி. பஞ்சாக்கர தீபத்தில் இதற்கான முன்னுரை என்ன சொல்லுது, மந்திரம் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா வேலை கிளியராக. பஞ்சாக்கர தீபம் என்ற திருவாவடுதுறை ஆதீன உரையில் ஞான வேடத்துக்கு முன்னுரை, ஞானத்திற்கு உரிய வேடம். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் பெறாதவர் அடைகின்ற வேடத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை. தவத்துக்கு வேடம் கொண்டு அந்த தவ வேடத்தை ஞான வேடமாக்கி கொள்ள வேண்டும். அதனால தான் தவ வேடத்துக்கு பிறகு ஞான வேடம் சொல்கிறார். முன்னுரை. சிவனடியாருக்குரிய வேடத்தை அடைந்து சிவனிடத்தில் அன்பு காட்டினால் ஞானம் வரும். சிவஞானத்தை பெறாமல் சிவனடியாருடைய வேடத்தில் இருந்தால் நரகத்தை அடைவர். கடந்த வகுப்பில் நிறைய ஒரு 10 நாள் இதையே பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இவர் சொல்கிறாரு நரகத்தை அடைவர்ன்ட்டார். நரகத்தை அடைவர். சிவஞானம் உடையவர் வேடத்தில் இல்லை என்றாலும் அவர் இறைவன் திருவடியை அடைவார். எனவே சிவஞானம் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சிவனிடத்திலிருந்து நீங்காத வேடத்தை கொள்ளுங்கள். வேடம் பூணுவதனுடைய நன்மை, வேடம் இறைவனை நினைக்க வைக்கிறது. அதுதான் வேடம் பூணுவதுடைய முக்கியத்துவம். நம்ம வேடத்தில் இருந்துட்டோம்னா நம்முடைய சுற்றுப்புறங்கள் நம்மளை ஒருவேளை தாக்கும்போது நம்முடைய வேடமே நம்மளை சரியான பாதைக்கு திருப்போம். சுற்றுப்புறம் உங்களை பாதிக்காதுன்னா நீங்கள் வேடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுற்றுப்புறம் உங்களை பாதிக்காது என்றால் வேடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உதாரணம் அழகாக சொல்லியிருக்கிறார். ஞானம் இல்லாதவன் வேடம் கொள்ளுவதுன்னா சிவனடியார் வேடத்தை கொள்ளுவது அரசுரிமை இல்லாத ஒரு குழந்தை அரச வேடம் கொண்டது போன்றது. அங்கே அரசு குழந்தை வேடம் பூண்டது போலன்னு இருக்குது. நான் அதை கொஞ்சம் மாற்றிருக்கிறேன் உரையை. ஏன்னா குழந்தைகள் அரசராக இருந்த வரலாறு இருக்குது. அரசு உரிமை இல்லாத குழந்தைன்னு சொல்லியிருக்கு. ஞானசம்பந்தர் 3 வயசுலேயே அரசாகிறாரு, ஞான அரசனாகிறாரு. குழந்தையா பெரியவங்களாங்கிறது மேட்டர் இல்லை, அதுக்கான தகுதி இருந்துதாங்கிறது நமக்கு. ஞானசம்பந்தருக்கு 3 வயசுலேயே ஞானிக்கான தகுதி வருது. அதனால் குழந்தைங்கிறது முக்கியம் அல்ல.
அரசுரிமை தகுதி இல்லாத ஒரு குழந்தை அரச வேடம் கொண்ட மாதிரி ஞான தகுதி இல்லாத ஒருவர் என்ன வேடத்துக்கு போகக்கூடாது? ஞான வேடத்துக்கு போகக்கூடாது. மன்னர்களுடைய வரலாற்றில் அந்த சில குழந்தைகளையே அரசுரிமை பட்டம் சூட்டிடுவாங்க. அவங்க குடும்பத்தில் யாரோ அம்மா அல்லது அப்பா யாரோ காப்பு, அது இவருக்குரிய அரசுரிமையை யார் நடத்துவா? அவங்க அந்த அதிகாரமுடைய ஒருத்தர் நடத்துவாங்க. அந்த குழந்தைக்கு பதிலாக 3 வயது 2 வயசுலேயே பட்டம் சூட்டின வரலாறுலாம் இருக்குது. அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அரசாங்கத்தை நடத்துவாங்க. இவங்களே ஆர்டர் போடுவாங்க. யார் சொன்னதா? அந்த 3 வயசு குழந்தை சொன்னதா போடுவாங்க. இந்த ராணி மங்கம்மாள் வரலாற்றில் அந்த செய்தி இருக்குது. ராணி மங்கம்மாள் வரலாற்றில் ஒரு குழந்தையை பட்டம் சூட்டி ராணி மங்கம்மாள் யார் என்ன பொறுப்பு பார்க்குறாங்க? இன்சார்ஜ்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க இன்சார்ஜாக இருக்கிறாங்க ராணி மங்கம்மாள் அவங்க வரலாற்றில். அதனால் அரசுரிமை இருந்து குழந்தை அரச வேடம் போட்டால் தப்பு கிடையாது. கரிகார் சோழன் எந்த வயசில் அரசனாகிறான்? கரிகார் சோழன் மிக சின்ன வயசில் தான் அரசனாகிறான். அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு அழைக்கிறாங்கல்ல, அப்போ சின்ன பையன் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்னு சொல்லும்போது எப்படி வர்றாரு? வயதான வேடத்தில் தீர்ப்பு சொன்ன வரலாறு இருக்குது. கொஞ்சம் உரைகளை நாம் அதை அவங்க அப்படி சொல்லுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கிடுவோன்ட்டு சொல்லுவாங்க. உரையில் சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது. அவங்க நம்ம புரிஞ்சுக்கிடுவோன்னு சொல்லுவாங்க. நாம் அதை புரிஞ்சுக்கிடாமல் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. கரிகார் சோழன் வரலாறு இருக்குது, ராணி மங்கம்மாள் வரலாற்று இருக்குது, நிறைய வரலாறுகள் இருக்குது. குழந்தை அரச வேடம் போன்றதாகும். ஒரு பித்தன் அமைச்சர் வேடம் பூண்டது போலாகும். அவ்வாறு பூண்டால் அரசுரிமை இல்லாத குழந்தை அரச வேடம் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை. அவருக்கும் பயனில்லை, மற்றவர்களுக்கும் பயனில்லை. பித்தன் அமைச்சர் வேடம் கொண்டதனால் அதுவும் அதே மாதிரி தான், எந்த பயனும் இல்லை. சேரமான் வரலாற்றில் ஒரு சலவை தொழிலாளியை பார்த்து சேரமான் வாரவேடம் நினைப்பித்தீர், வாரவேடம்னா அன்புடைய வேடத்தை நினைப்பித்தீர்னு சொல்றார். என்று சொல்லுகிறார் சேக்கிழார். வேடநெறி நில்லார் வேடம் பூண்டு என்பயன். திருமூலர் வேற ஒரு இடத்துல சொல்றார், வேடநெறி நில்லார் வேடம் பூண்டு என்பயன். அடுத்த பாயிண்ட் பாருங்க, அழகா இருக்கு. ஞானத்தால் சிவனையே நாடுபவருக்கு சிவனை நினைப்பிக்கின்ற வேடம் கட்டாயம் கிடையாது. ஞானத்தால் சிவனையே நினைக்கின்றவருக்கு சிவனை நினைப்பிக்கின்ற வேடம் கட்டாயம் இல்லை. முடிவுரை: ஞான வேடத்தின் பயனும் ஞானம் வேடம் கொண்டவர்கள் ஞானத்தை அடைவதற்குரிய வழியையும் இந்த மந்திரம் சொல்லுகிறது. இப்போ மந்திரத்தை படித்தோம்னா நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போயிருக்கோம். மந்திரத்தை படிங்க. ஞானமிலார் வேடம் பூண்டும் நரகத்தார். என்ன பொருள்? ஞானத்தை அடையாமல் ஞானிகளுக்குரிய வேடத்தில் நாம் இருந்தோம்னா, அது உரையில் ஒரு சிறப்பு சொல்லியிருக்காங்க. வேடத்தில் இருந்தது தப்பு கிடையாது. வேடத்தில் இருந்து நம்ம பிறரை என்ன செஞ்சிடக்கூடாது? வஞ்சித்து விடக்கூடாது. வேடத்தில் இருந்து உங்களை பார்த்தா பெரிய ஞானி மாதிரி தெரியுதுன்னு அவர் சொன்னால், வேடம் தாங்க அப்படி இருக்குது, ஒரு ஆசை எனக்கு இப்படி போடணும்னு சொல்லிட்டா முடிஞ்சது. அதற்கான தகுதி இருக்குது, நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னோடனே அவர் என்ன செய்ய நம்ப ஆரம்பிப்பாங்க. அவர் நம்மளை ஞானியாக நினைப்பார். பிறகு நமக்கு பக்குவம் இல்லாதனால நாம் அவரை பொருளுக்கும் புகழுக்கும் வழிகாட்டுவோமே தவிர எதற்கு வழிகாட்ட முடியாது, ஞானத்துக்கு வழிகாட்ட முடியவும் செய்யாது.
அது சிக்கலாக போயிடும். அதைத்தான் அவர் அதில் சொல்கிறார். ஞானம் உள்ளோர் வேடம் இண்டனின் அன்று முத்தார். ஞானம் வேடம்ங்கிறது சாமியை நினைக்க வைக்கிறதுக்கு. ரொம்ப பக்குவப்பட்டவன் வேடம் இல்லாமலே யாரும் நினைக்கிறான், அவனுக்கு வேடம் இல்லைனாலும் முத்தி உண்டு. அவனை கம்பல் பண்ணக்கூடாது, நீங்கள் வேடத்தில் இருங்கன்னு கம்பல் பண்ணக்கூடாது. அவனுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை அவன் செஞ்சுக்கிட்டான். அவனுடைய உள்ளுணர்வு நமக்கு வேடம் வேணும்னு சொன்னால் செஞ்சுக்கிடலாம், வேடம் வேண்டாம்னு சொன்னாலும் வேடம் இல்லாமல் அவன் இருந்துக்கிடலாம். யாரை மறக்காமல் இருந்தால் சரி, சிவனை மறக்காமல் இருந்தால் சரி. ஞானம் உளதாக வேண்டுவோர் நக்கன்பால் ஞானமூல வேட நன்னி நிற்பார். என்ன பொருள்னா, சிவஞான பேர் நமக்கு ஞானம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிவபெருமானிடத்தில் நீங்கள் நீங்காத அன்பு வச்சு அந்த வேடத்தோடு இருங்க என்பது தான் இந்த மந்திரம். மிக முக்கியமான மந்திரம். இதெல்லாம் நம்ம பிரமாணமாக நமக்கு கிடைக்கிற காலத்துக்கு முன்பே இதில் இருக்கிற கருத்தையெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் வேடத்தில் இருக்கிறதுல சுத்தமாக உடன்பாடு கிடையாது. என்ன காரணம்னா, அவங்கவுங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வில் என்ன இருக்குதோ அதுபடி நீங்கள் இருந்துக்கலாங்கிறாரு. ரெண்டாவது, இது ஞானம் பெற்றவனுக்கு தானே. நாம் ஞானத்தை கற்றுக்கிட்டு, ஞானம் கற்பவன் வேறு, ஞானம் பெற்றவன் வேறு. புரியுதா? ஞானம் பெற்றவர்கள் இரண்டு நிலையிலையும் இருந்துக்கிடலாம். அதெல்லாம் நம்ம உள்ளே கொஞ்சம் உணர்ந்து புரிந்து கொள்ளணும், உள்ள போய் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போது சில எல்லாவற்றிற்கும் நமக்கு அடையாளம் வேண்டும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ ஒரு ஊர்லேயே ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னா, அவர் நடந்து வந்ததுனால அவருடைய அந்த பெரியவர் தன்மை என்ன செய்யாது, கெடாது. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். வேடம் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்கிறது கெடாது. ஆனால் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒருத்தன் நடந்து வந்தானா இருக்கிற இமேஜும் போயிடும். பார்த்தீங்க, திடீர்னு போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா காரில் வந்தால் இப்போ காரை வித்தாச்சு, பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னுருவான். அவர் கார் ஒர்க் ஷாப்பில் விட்டுருப்பார், இன்னொரு காரை ஒய்ஃப் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஆனால் என்ன சொல்லுவான், முடிஞ்சதும்பா. அப்போ அவர் எதில் வரணும், அந்த காரில் வரணும். ஃபோட்டோ வந்தது பார்த்தீங்களா, முருகன் ஃபோட்டோ. முருகன் நம்ம கூட எப்படி நின்னா ஃபோட்டோவில் எப்படி இருக்கிறான். ஆமாம், எங்கள் மாமா மகன் ஒரு ஃபோட்டோ போட்டுட்ருக்கிறான். அதுக்கு தான் சொன்னேன். அது அந்த ஊரில் அது இல்லைன்னா ஏற்றுக்கிட மாட்டாங்க சார். அது மினிமம், அவன் போட்டிருக்கிறது மினிமங்க. மேக்சிமங்கிறது 400 பவுனுக்கு மேலே தான் மேக்சிமம். அது அந்த இடத்துக்கு தேவைப்படுகிறது. எது தேவைப்படுகிறது, அந்த வேடம் தேவைப்படுகிறது. அதான் யூனிஃபார்ம்ங்கிறாங்கல்ல. இப்போ பள்ளிக்கூடத்தில் பையனை என்ன செய்கிறோம், யூனிஃபார்ம் சீருடை கம்பல் பண்ணுறோம். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வேறு ஸ்கூல்லேருந்து வருவான், அவன் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். முந்தியெல்லாம் அந்தந்த ஸ்கூல்காரங்களே யூனிஃபார்ம் கலர் முடிவு பண்ணிக்கலாம். இது அம்மா பீரியடில் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்த ஒரே கலர். அப்போ அவங்க என்ன சொல்லுவோம்னா, 15 நாளைக்கு பழைய யூனிஃபார்ம் போட்டுக்க, அதுக்குள்ளே புது யூனிஃபார்ம் தைச்சிக்கன்னு சொல்லுவோம். ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% பழைய யூனிஃபார்ம், புது யூனிஃபார்ம் வேறு ஸ்கூல் யூனிஃபார்மில் இருப்பான். அடுத்த வாரம் அது 5% குறையும். அடுத்த வருஷம் 2 வாரம் 2 பேர் வேறு ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அவனை கூப்பிட்டுருவாங்க, ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு உள்ளவான்னு. அவனுக்கு எது கட்டாயம், அந்த யூனிஃபார்ம் கட்டாயம். அதே அவன் ஒரு பெரிய பதவிக்கு வந்துடுறான், கலெக்டர் ஆகிடுறான், முதலமைச்சர் ஆகிடுறான், ஏதோ ஒரு பதவிக்கு வரும்போது அவன் எந்த நிலையில் இருந்தாலும் யாரு தான் இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த வேடம் நமக்கு என்னது, பாதுகாப்பு. அந்த வேடம் நமக்கு பாதுகாப்பு என்பது தான் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மிக முக்கியமான மந்திரம் இது. இந்த சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு கம்பல்சரி, அவங்களுக்கே இதில் நிறைய பகுதிகள் என்ன செய்யும், பயன்படும். இதெல்லாம் நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போகலாம். மணி என்னாச்சு, 7:10. திருவாசகம் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம்.